நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எந்த வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டு தான் அப்புறம் ஆரம்பிப்போம். இதுதான் தொன்று தொட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிற வழக்கம். அந்த விநாயகருங்கிற அவதாரம் எப்படி வந்தது? காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரஸ்தியஸ்திர வர்ஷினி. மன்மதன சிவன் எரிச்சு சாம்பலாக்கினார். அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாம்பல்லேருந்து உருவானவன் பண்டாசுரன். பண்டம்னா குப்பைன்னு ஒரு அர்த்தம். இந்த சாம்பலுங்கிற குப்பையிலேருந்து உருவானான். அவன் பல வரங்கள் வாங்கினான். மற்ற அசுரர்கள் மாதிரியே லேடிஸை வீக்கர் சென்ஸாக பலவீனமானவர்களாக நினைச்சான். பெண்களை தவிர வேற யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதனால பராசக்தி அவனை அழிக்கிறதுக்கு வந்து அவனோட ஒவ்வொரு படையாக க்ளோஸ் பண்ணின்னு வரப்போ விக்ன யந்திரம்ங்கிற ஒரு யந்திரத்தை பிரம்மா கிட்டேருந்து வாங்கின முக்கியமான வரம் இன்ஸ்டால் பண்ணான். அந்த விக்னேந்திரத்தை பார்வதியால் தாண்டது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்போ சிவனை தியானிக்க சிவன் சக்தி ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு சக்தியால் தான் அதை உடைக்க முடியும்னு சிவபெருமான் சொல்ல, காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா சிவபெருமானுடைய முகத்திலேருந்து சிருஷ்டிக்கிறார். சிவன் சக்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பார்க்க, அப்போ அந்த ரெண்டு பேரோட சக்தியும் ஒன்றா சேர்ந்து சிவசக்தி விநாயகருங்கிறவர் அப்போ தான் அவதாரம் எடுத்து தந்தத்தால் அந்த யந்திரத்தை குத்தி தூள் தூளாக்குறார். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற வழக்கமே இதுலேருந்து தான் வந்தது. தடைகளை நீக்குபவர் விநாயகர். அப்படின்னா விக்னராஜன் விக்னேஸ்வரன்கிற பெயர்கள் வந்தது. அப்படி இருக்கிறப்போ பிள்ளையாரோட தலையை வந்து சிவன் வெட்டினார். அதுக்கப்புறமா ஒரு யானைத்தலையை பிள்ளையாருக்கு சிவன் வச்சார். இந்த மாதிரிலாம் சில கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாதாரண ஒரு சாமியாருக்கே ஞான கண்கிறது இருக்கும். நடக்க போகிறது நடந்தது எல்லாம் தெரியும். பாஸ்டன்ஸ் கூட சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா? இது மெயின் கொஸ்டின். இன்னொன்று, அன்பே உருவானவர் சிவன். ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு குழந்தையோட தலையை வெட்டுற அளவு என்ன சிவன் ஒரு கொடூரமானவரா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதனால இந்த மாதிரியான கதைகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது. பிள்ளையார் எப்படி உருவானாருங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் ஆதாரம். அந்த லலிதா சஹஸ்ரநாமம் மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, கம் டு த பாயிண்ட். அப்பேற்பட்ட அந்த விநாயகருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பொதுவாக முருகனை தமிழ் கடவுள் அப்படிம்பாங்க. பொதுவாக கடவுள் இந்த மொழி தேசம் எல்லாத்தையும் கடந்தவர்கள். யாருக்கு எந்த கடவுளை பிடிச்சாலும் வணங்கலாம், அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட அண்ணாவான பிள்ளையார் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்தவர். அவர் வந்து தமிழர்கள் வழிபடுறது வந்து திரிபு கிரிபுலாம் சில பேர் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லமானா நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்காம தெரிஞ்சவங்க வாய மூடின்னு சும்மா இருக்கிறதுனால தான் நிறைய தற்குறிங்க தப்பு தப்பா இந்து மதத்தை பற்றி நம்ம தெய்வங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ இந்த வாத்தாபி விநாயகர்ங்கிற கதையை தூக்கின்னு வருவாங்க. நரசிம்மவர்மனோட படைத்தளபதி பரஞ்சோதி புலிகேசியோட அரண்மனையிலேருந்து ஒரு பிள்ளையாரை எடுத்துன்னு வந்தார். அந்த வாத்தாபியோட இன்றைய பெயர் படாமி. அது கர்நாடகாவில் தெற்கு பக்கம் இருக்குது. ஸோ வாத்தாபி பிள்ளையார் வட இந்தியாவிலேருந்து வந்தவருங்கிறாங்க. அந்த வாத்தாபிங்கிற படாமி சவுத் இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்குங்கிறது கூட தெரியாமல் வாத்தாபியை வட இந்தியான்னு உருட்டுறவங்க அது ஒரு பக்கம் உருட்டிட்டு போட்டோம். ஆனால் இந்த வரலாறுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டோட பழமையான பிள்ளையார் கோவில் தான் அதிகாரப்பூர்வமாக பிள்ளையார்பட்டி. அது ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. இந்த மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலத்தை விட எப்படியும் ஒரு 100-200 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுறது. நரசிம்மவர்மன் தளபதி தானே பரஞ்சோதி. அந்த நரசிம்மவர்மனோட அப்பா மகேந்திரவர்மன் சிவகாமியின் சபதம் படித்தவங்களுக்கு கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு ஒரு 100-200 வருஷம்னா ஆக்சுவல் பீரியட் எதுன்னு பார்த்தா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரநேர் பாண்டியன்கிற ஒரு சங்ககால பாண்டிய மன்னர் வாழ்ந்திருக்கார். ஒரு பாறையை குடைஞ்சி பெரிய கோவில் அரண்மனைலாம் கட்டுறதுனா மலையை குடைஞ்சி கோவில் கட்டுறது யோசிச்சு பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழடியில் வந்து 2000-லேருந்து 2500 வருஷம் பழமையான பொருட்கள் கிடச்சிருக்கு. உடஞ்ச மண்பானை கிடச்சது அதை பெரிய அதிசயமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஏன் விக்கிபீடியாவில் போட்டிருக்கிற 1800 இயர்ஸ்ன்னு வச்சாலே 1800 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலையையே குடைஞ்சு கோவிலாக கட்டினது அதிசயம் இல்லையா? ஏன் திருச்செந்தூர் கூட ஒரு மலையை குடைஞ்சு அதில் கட்டின கோவில் தான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில். அது 3000 ஆண்டுகளை தாண்டினது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த குடவரை டெக்னாலஜி, பாறை மலையை குடைஞ்சி கோவில் கட்டுறதை பல்லவர்கள் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வச்சுட்டாலும் அதுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் இந்த குடவரை டெக்னாலஜியை பண்ணியிருக்காங்கிறத இந்த மாதிரியான சரித்திரங்களை திரும்பி பார்க்குறப்போ நமக்கு தெரியுது. முருக பக்தரான அருணகிரிநாதர் பிள்ளையாரை பற்றி என்ன சொல்றார்? முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே,
கைத்தல நிறைகனி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணிங்கிற திருப்புகள்ல அதை சொல்றார். முத்தமிழையும் வியாச பாரதம் எழுதுறதுக்கு முன்னாடியே முற்படுகிரிங்கிற மேருமலைன்னு புராண காலத்துல ஒரு மலை இருந்தது. அப்பனா எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பிள்ளையார் முத்தமிழ் எழுதியிருக்க. முத்தமிழையும் நமக்கு எழுதி கொடுத்ததே பிள்ளையார் தான். தந்தத்தால் அவர் எழுதினார் அப்படிங்கிறத முருக பக்தரான அருணகிரிநாதர் ஆதாரத்தோட பதிவு செய்கிறார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஔவையாரோ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அவர் குழந்தை தெய்வம் இல்ல. பால் தேனு பாகு பருப்பு இந்த மாதிரியான மம்மும் எல்லாம் உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு தரேன். நீ எனக்கு என்ன பண்ணு? சங்கத்தமிழ் 3. அது எவ்வளவு பெருசு. நான் உனக்கு 4 தரேன், நீ எனக்கு 3 டீலான்னு கேட்கிறாங்க ஔவையார். அப்ப ஔவையார் தமிழர் கிடையாதா? அருணகிரிநாதர் தமிழர் கிடையாதா? அப்படி நிறைய சொல்லின்னு போகலாம். இந்த விநாயகர் வழிபாடு உலகம் முழுக்க பல நாடுகள்ல பரவி இருக்கு. இப்ப டைஷி காங்கிட்டன் நீங்க கூகுள்ல போட்டு பாருங்களேன். ஜப்பான்ல பிள்ளையார் வழிபாடு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு. 1800 ஆண்டுகளுக்கு மேல. இங்கே எப்படி விநாயகர் வழிபாடு பழமையானதோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. அங்க பெரும்பாலும் 2 தலையோட பிள்ளையார் யானை முகங்களோட பைஜாமா போட்டு இருப்பார். அந்த பிள்ளையார் பார்க்கறதுக்கே அது ஒரு தனி அழகு. விநாயகருங்கிறவர் எல்லா தடைகளையும் நீக்குபவர். அப்பேற்பட்ட அந்த விநாயகருக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கு. அதுல இந்த நிதி கணபதி லட்சுமி கணபதி மந்திரம்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, மெயினா ஓனா பிசினஸ் பண்றவங்க, வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மாதிரியான விஷயம் எல்லாம் வரணும்னா பிள்ளையார நிதி கணபதி லட்சுமி கணபதி இந்த வடிவத்துல வழிபாடு பண்றது விசேஷம். அதுவும் அத்தி மரம்ங்கிறது வம்சவிருத்தி லட்சுமி கடாட்சம் பல இதோட குறியீடு. அத்தி மரத்துல பிள்ளையார் பெருமாளை பண்ணி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 40 வருஷங்களுக்கு ஒரு தடவை வர அத்தி மரத்தை பார்க்கறதுக்கு அத்தனை லட்சம் பேர் போனாங்களே, அது காரணம் என்ன? அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அத்தி பிள்ளையார அத்தி சொரூபத்துல பிள்ளையார வழிபாடு பண்றதுங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். நாங்க நிதி கணபதி மந்திரமான ஓம் வக்ரதுண்டாய ஹூம், அப்புறம் ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகாங்கிற லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 மந்திரங்களை அத்தி பிள்ளையார்ல உரியேத்தி தரோம். 12 வேத பண்டிதர்கள் இந்த மந்திர உருவை ஏற்றி தராங்க. ஸோ 1,20,000 into 3,60,000 மந்திரா ரெசிடேஷன். இது ஒரு பெரிய பூஜை ஹோம ப்ராசஸ். அதை தவிர சங்குல 2000க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. அதுல வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, மகாமேரு சங்கு, கத சங்கு, இந்த மாதிரி பல சங்கு இருக்கு. வாஸ்து சங்கு, இப்படி நிறைய சொல்லின்னு போகலாம். விநாயகர் சங்குங்கிறதும் அதுல ஒண்ணு. அந்த பிள்ளையாருடைய காது வடிவத்துல இருக்கும், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த விநாயகர் சங்கியும் கூடுதலா பூஜை பண்ணி தரப்போறோம். இந்த பூஜையானது வர விநாயகர் சதுர்த்தியிலிருந்து, அதாவது வர புதன்கிழமை 27ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 10 வர சங்கடர சதுர்த்தி வரைக்கும் தொடர்ந்து 40 நாட்களை தாண்டி நடக்கும். அக்டோபர் 10க்கு மேல இந்த அத்திப்பிள்ளையார் விநாயகர் சங்கெல்லாம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இப்போ இருக்கானா? ஏற்கனவே பூஜை பண்ண ஸ்டாக்கு கொஞ்சமா இருக்கு, அது தீர்ற வரைக்கும் வாங்கிக்கலாம். பட் இவ்வளோ நாள் பூஜையில வச்சு அந்த பூஜை முடிஞ்சு காத்திருந்து வாங்கினா அதுக்கு இன்னும் பலன்கிறது அதிகம். பட் என்னன்னா, அட்வான்ஸ் புக்கிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அக்டோபர் 10க்கு அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே இந்த அத்தி பிள்ளையாரோ விநாயகர் சங்கோ கிடைக்கும். அத்தி விநாயகர் இத்தனை லட்சம் மந்திர உரி ஏற்றப்பட்ட அத்தி விநாயகர் 2500 ரூபாய். அந்த அத்தி பிள்ளையார் கூடவே மந்திரா கார்டை சேர்த்து கொடுத்துருவோம். இந்த கணேச சங்கு 500 rupees. இது 2ல ஏதாவது ஒன்றும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு இது தேவைப்படுறவங்க உங்களோட பேர், ராசி, நட்சத்திரம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பூஜை முடிஞ்ச உடனே அனுப்புவோம். அண்ட் இது சம்மந்தப்பட்ட ஹோமமும் வெகு விரைவில் நடக்கிறது. எத்தனை பேர் புக் பண்ணுறாங்களோ அட்வான்ஸ் புக்கிங், அதுக்கு தகுந்தபடி தான் ஹோமத்தை வீட்டு மொட்டை மாடியிலேயே பண்ணுறதா இல்லை ஏதாவது ஹாலில் பண்ணுறதா, சின்ன ஆளா பெரிய ஆளா, அதெல்லாம் எப்போ எத்தனை பேர் இந்த நல்ல காரியத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இடம் முடிவு செய்யப்படும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.